அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரித்திகா ஷாப்பிங்காக ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை கபிலன் கிட்ட கேட்டதுமே கபிலன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா ரொம்ப கேவலமா பேசிட்டு, சும்மா உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் என்னால் உங்க அக்கா கிட்ட போய் நிற்க முடியாது, நானும் ஆஃபீஸ்க்கு போக போறேன், நமக்கும் 30% ஷேர் இருக்குல்ல, நான் போயிட்டு சிஇஓ சீட்ல உட்கார போறேன் அப்படின்னு ரித்திகா சொல்ல, இதுக்கு செல்வநாயகி, ரவி, இலக்கியா அப்படின்னு எல்லாருமே ரித்திகாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வீட்டுக்கு வராங்க. பூரணி பார்ட்டியில் நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. போலீஸ் நேராக பூரணியை வர சொல்லி பூரணி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நேற்று இந்த ரிசார்ட்டுக்கு போயிருந்தீங்களா, அங்கே பார்ட்டிக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொன்னதுமே, ஆமாம் ஏன் பர்டிகுலராக அதை கேட்குறீங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுமே, அங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே பூரணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொலையை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் ஏமா நான் மர்டர் நடந்துச்சுன்னு தானே சொன்னேன், நீ எதுக்காக அதை நான் செய்யலைன்னு சொல்கிறேன், நான் ஒன்றும் நீ செஞ்சேன்னு சொல்லலையே, அங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் நான் சொன்னேன், நீ எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுமே உடனே பூரணி இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி ஒரு பக்கம், என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க, என் வீட்டில் இருக்கிற பொண்ணுலாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, என் தங்கச்சி அப்படி ஒரு தப்பு பண்றவ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, அங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு, இவங்க எல்லாம் அங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க, நாங்க எவிடன்ஸ் எல்லாம் ஃபாரன்சிக்கு அனுப்பியிருக்கோம், அங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி சந்தேகம் அப்படின்னா திரும்பவும் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பூரணி மேல சந்தேகமா பேசினதுனால அயலி பூரணிக்கு சப்போர்ட்டா சொல்றாங்க, நீங்க திடீர்னு இந்த மாதிரி மர்டர் பத்தி சொன்னதுமே அவ கொஞ்சம் பயந்துட்டா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம், திரும்பவும் எவிடன்ஸ்ல ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கைரேகையெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்ப்போம், அதை வச்சு எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க விசாரணைக்கு உங்களை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஒரு பக்கம் ரித்திகா ரொம்ப கோவமா பூரணியை கேள்வி கேட்குறாங்க. ரித்திகா பூரணி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக பார்ட்டிக்கு போன, நம்ம குடும்பத்தோட பேர் என்ன ஆகுறது, ஏன் இப்படியெல்லாம் போயிட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே, இதெல்லாம் பெரிய விஷயமாச்சுன்னு எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் நீ போயிருக்க அப்படி இப்படின்னு பூரணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அயலி இப்போ என்ன நடந்து போச்சு, அங்கே ஒரு பார்ட்டிக்கு அவள் போயிருக்கா, அங்கே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அவங்க அதுக்கு விசாரணைக்காக வந்திருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பூரணிக்கு சப்போர்ட்டாக பேச பூரணி பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்திராணி இதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க, அயலி சிவாவும் நேராக பூரணியோட ரூமுக்கு போகிறாங்க. பூரணி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நேராக ரூமுக்கு போயிட்டு கேட்குறாங்க பூரணி கிட்ட, பூரணி உண்மையே சொல்லு, என்னதான் நடந்துச்சாங்க, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, ஏதோ நடந்திருக்கு அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவே பூரணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட அயலி, இங்கே பாரு பூரணி, நீ ஒன்றும் தப்பு பண்ணல, நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நீ அவனை அடிச்சிருக்க, நீ அவனை ஒன்றும் கொலை பண்ணலை, நீ அதனால் பயப்படாத அப்படின்னு பூரணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அயலி சிவாவும் உடனே நாம் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அயலி சொன்னதுமே உடனே ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, உனக்கு இப்போ ஸ்கூல் தான் முக்கியமா, ஒரு நாள் கூட உன்னால் போகாமல் இருக்க முடியாதா அப்படின்னு ரித்திகா கேட்க, உடனே இந்திராணி ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ போயிட்டு அப்படின்னு சொல்லி அயலி சிவாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அயலி சிவா நேராக அந்த பார்ட்டி நடந்த அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பார்ட்டி ஓனர், அந்த ரெசார்ட் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போது பூரணி கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு பூரணியை யாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், அந்த ஃப்ரெண்டு தான் பார்க்க சொல்லி பூரணி சொல்லியிருப்பாங்க. நேராக அயலி சிவாவும் அவங்கள பார்த்து என்ன நடந்துச்சு அப்படிலாம் கேட்டுட்டு அந்த ரிசார்ட்டோட ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கிறதா சொன்னாங்க, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போ பவர்லாம் அடிக்கடி கட் ஆச்சு அப்படின்லாம் பூரணி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு அயலி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே அடிக்கடி பவர் கட் ஆகுமா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் யாரோ பவரை கட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் திரும்பவும் போயிட்டு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அயலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ முதல்ல நாங்கள் அங்கே போய் பார்க்கணும், அந்த மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குது காமிங்க, நாங்கள் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிசார்ட்டில் மினிஸ்டரோட பையன் இருப்பாங்க.
அவங்க அந்த மினிஸ்டரோட பையனுக்கும் இந்திராணிக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்திருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த பையனை வந்து பூரணிக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க வந்து சொல்லி வச்சுருப்பாங்க, அவங்கள ஏவி விட்டுருப்பாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அயலியை பார்க்குறாங்க. இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா, அந்த பூரணியை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நேராக அயலி சிவா கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் தங்கச்சி தப்பு பண்ணியிருக்கா, கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, அப்போ அயலியும் சிவாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம், எங்களை ஒழுங்காக என்னோட வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே பூரணி எந்த இடத்துல வந்து பேட்டை வச்சு அடித்தாங்களோ அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அந்த மெயின் ஸ்விட்ச் ஆண்ட ஒரு பபிள் கம் இருக்கும், அதையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும், அதையும் எடுத்துக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த மினிஸ்டரோட பையன் வந்து அப்பப்போ வந்து அயலிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து வெளியில் போக சொல்லுவாங்க. அயலியும் சிவாவும் வந்துட்டு அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க முடியாமல் வெளியில் வந்துடுறாங்க. இவன் எதுக்காக சும்மா நம்மளை வந்து இந்த மாதிரி விரட்டுறான், ரொம்ப பயப்படுற மாதிரியும் தெரியுது, எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மினிஸ்டரோட பையனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும், இதுக்கு முன்னாடி அவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அயலை கால் பண்ணி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.